மூலிகைகள் நம் ரத்தத்தில் உள்ள நச்சுத்தன்மை நீக்கி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கின்றது. அந்த வகையில் மூலிகைகளை கொண்டு எவ்வாறு நம் நோய்களை தீர்க்க வேண்டும் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடையிலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயரே அதோட மருத்துவ குணம் என்ன அப்படிங்கிறத நமக்கு தெரிய வைத்துவிடும். சர்க்கரை வில்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி வகை தாவரத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது என்ன சர்க்கரை வில்வம், இதற்கு ஏன் இந்த மாதிரி ஒரு பெயர் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்ப்பதற்கு வில்வ இலைகளையுடைய அமைப்பை கொண்டிருக்கக்கூடிய ஒரு புதர் செடி வகை தாவரம்னு இதை சொல்லலாம். இந்த இலையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சுவையை பார்த்திங்கன்னா, அந்த ஒரு கஷாயத்தை பார்த்திங்கன்னா மிக கசப்பாக இல்லாமல் ஒரு இனிப்பு கலந்த ஒரு கசப்போடு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதனால தான் இதற்கு சர்க்கரை வில்வம் அப்படிங்கிறது பெயர். இந்த சர்க்கரை வில்வத்தை பொறுத்தவரையிலும் வயிறு சம்பந்தப்பட்ட, குறிப்பாக நெஞ்சு எரிச்சல் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான உபாதைகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய மருந்துன்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கு நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, கேர்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது நெஞ்சு பகுதியில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வகையான எரிச்சல் நேரம் ஆக ஆக கழுத்து வரை ஒரு வயிற்றுக்குள் ஒரு அடுப்பு இருந்தால் எந்த அளவுக்கு எரிச்சலை உண்டாக்குமோ அந்த அளவுக்கு எரிச்சலை உண்டாக்கும். தவறுதலாக ஒரு சிறு துளி காரம் உணவில் இருந்தால் கூட அன்று முழுவதும் வாய் முதல் மலப்புழை வரை கடுமையான எரிச்சலை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நோய்க்கு தான் கேர்டுன்னு பேர். இந்த நோய்க்கு தீர்வளிக்கக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சர்க்கரை வில்வம் தான். சர்க்கரை வில்வத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த இலைச்சாறு ஒரு தேக்கரண்டி, அதாவது 5 மில்லி அளவுக்கு காலை வெறும் வயிற்றில் ஒரு முறை, அதே போல் மாலை 6 மணி போல் அல்லது உணவுக்கு ஒரு மணி நேரம் முன்பு ஒரு தேக்கரண்டி ஒரு முறை. இதை ஒரு 3 மாத காலம் தொடர்ந்து சாப்பிடும்போது எவ்வளவு நாள்பட்ட வயிற்றுப்புண் சம்பந்தப்பட்ட, குடல் புண் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் ஆறிப்போவதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு நிறைய பேர் நாம் செய்யக்கூடிய தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா, சரியான நேரத்தில் உணவு உண்ணுகின்ற ஒரு பழக்கத்தை வைத்துக்கொள்வது கிடையாது. அப்போ நேரம் கடத்தி உணவு உண்ணும்போது வயிற்றுப்பகுதியில் அதிகமான வாயு சேர ஆரம்பிக்கிறது. இந்த வாயு சேர ஆரம்பிக்க பிறகு அதையும் மீறி உடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை நாம் சாப்பிடும்போது அது நாளடைவில் வாயு சம்பந்தப்பட்ட ஒரு தொந்தரவாக மாறிவிடுகிறது. நிறைய பேர் நம்மளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மதிய உணவு உண்ட உடனேயே வயிறு ஒரு 2 மடங்கு பெரிதானது போல ஒரு தோற்றம். நேரம் ஆக ஆக பார்த்திங்கன்னா நமக்கு அதே மாதிரி இருக்கும். ஒரு இரவு உணவின் மேல் சிறிதளவு நாட்டமே இல்லாத அளவுக்கு இருக்கும். இதுக்கு வாயு தொந்தரவுன்னு பேர். இந்த வாயு தொந்தரவுக்கும் இந்த சர்க்கரை வில்வம் ஒரு மிகச்சிறந்த மருந்து. 100 மில்லி சுடுநீர் எடுத்து சர்க்கரை வில்வத்துடைய இலைகளை ஒரு 20 இலைகளை நன்றாக இட்டு கொதிக்க வைக்க வேண்டும். எப்படி வீட்டில் தேநீர் பண்ணும்போது நம்ம கொதிக்க வைப்போமோ அதே போல் கொதிக்க வைத்து வடிகட்டி அதனுடன் சிறிதளவு தேனோ அல்லது பனங்கற்கண்டோ சேர்த்து ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை இந்த ஒரு மூலிகை தேநீரை குடிக்கின்ற பழக்கம் வைத்து கொண்டோமேயானால் வயிற்றில் இருக்கக்கூடிய வாய்வு தொந்தரவுகள் முழுமையாக மறைந்து போகிறத பார்க்க முடியும். அதே போல் நீரிழிவு நோயாளிகளுக்கு பொதுவாக ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை, குறிப்பாக இன்சுலின் சம்பந்தப்பட்ட ஊசி இட்டுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னா, உடல் பருமன் கடுமையாக அதிகரிக்கின்ற ஒரு பிரச்சனை. இன்சுலின் அளவு அதிகமாக இடும்போது சர்க்கரையுடைய அளவு குறையும். சர்க்கரை குறைந்த சில நாட்களிலே பார்த்திங்கன்னா வேகமாக உடல் பருமன் அதிகரிக்க ஆரம்பிக்கும். உடல் பருமன் அதிகரிக்கும் போது மீண்டும் இன்சுலின் பற்றாக்குறை ஏற்படும். அப்போ மீண்டும் இன்சுலின் அளவை அதிகப்படுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். இந்த மாதிரி தொந்தரவு இருக்கக்கூடியவர்கள் சர்க்கரை வில்வத்துடைய வேரை எடுத்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய கஷாயம் 200 மில்லி தண்ணீருக்கு 10 கிராம் சர்க்கரை வில்வத்துடைய வேரை இட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைக்க வேண்டும். பின்பு அதை வடிகட்டி அதை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்புன்னு சாப்பிடும்போது இன்சுலின் ஊசி போட்டுக்கொள்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய தேவையற்ற எதிர்மறை சர்க்கரைன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு நேரம் 200 காட்டும், ஒரு நேரம் 400 காட்டும் இன்சுலின் ஊசி போட்டுக்கொண்ட பிறகு கூட. அந்த மாதிரி இருக்கக்கூடிய எதிர்மறை சர்க்கரையுடைய அளவு வேகமாக குறைவதை நம்ம பார்க்கலாம்.
அதுதான் சர்க்கரை வில்வம் வேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி. ஏன்னா இதற்காக சர்க்கரை மருந்துகளை குறைக்க வேண்டியதில்லை, இதற்காக இன்சுலின் எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுகளையும் நாம் குறைக்க வேண்டியதில்லை. எந்த அளவுக்கு நமக்கு தேவையாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு மட்டும் சர்க்கரை வில்வத்துடைய தேநீரை அருந்துகின்ற ஒரு பழக்கத்தை வைத்து கொண்டாலே வேகமாக இன்சுலின் சம்பந்தப்பட்ட சர்க்கரை நோயுடைய அளவு குறைவதை நாம் உணரலாம். சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரவு படுக்கும்போது அல்லது ஓய்வு நேரத்தில் இருக்கும்போது குதிகால் முழுவதும் கடுமையாக எரிச்சலுடன் கூடிய ஒரு வலி ஏற்படும். பொதுவாக நடக்கும்போது இந்த வலி அதிகமாக இருக்காது, கால் தரையில் அழுந்தி இருக்கும்போது அதிகமாக தெரியாது, ஷூ செருப்பு போட்டுட்டு இருந்தால் கூட அதிகமாக தெரியாது. ஆனால் இதெல்லாம் கழட்டி விட்டு காலை தொங்க விட்டு வைத்தோமேயானால் அல்லது படுக்கும்போது கால் நீட்டி படுத்தோமேயானால் அந்த இடத்துல கடுமையான எரிச்சல் ஏற்படுவதை பார்க்கலாம். இந்த மாதிரி கால் எரிச்சல் ஏற்படும் போது குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய டயபெட்டிக் நியூரோபதியாக அது இருக்கும்போது சர்க்கரை வில்வத்திலிருந்து எடுக்கக்கூடிய இலைகளை நன்றாக மைய அரைத்து, மருதாணி அரைப்பது போல அரைத்து இரவு படுக்கும்போது பாதம் முழுவதும் அதை பூசி படுக்கின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி பூசி படுக்கும்போது பார்த்திங்கன்னா மிக மிக வேகமாக அந்த இடத்தில் இருக்கக்கூடிய எரிச்சல் குறைய ஆரம்பிக்கும். அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் குறைக்க ஆரம்பிக்கும். அந்த எரிச்சல் மற்றும் வலி தானாக மிக வேகமாக குறைவதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்போ இந்த சர்க்கரை வில்வத்திலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு மூலக்கூறு நீரிழிவு நோயினால் ஏற்படக்கூடிய காயங்களை வேகமாக ஆற்ற முடியுமா, நீரிழிவு நோயினால் ஏற்படக்கூடிய டயபெட்டிக் நியூரோபதி சம்பந்தப்பட்ட நரம்புகள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை குறைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியை டெல்லியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனையில் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா ஒரு ஆரம்பகட்ட ஆராய்ச்சி முடிவு என்ன சொன்னதுன்னா, சர்க்கரை வில்வத்திலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மூலக்கூறு திசு வளர்ச்சி விகிதத்தை சீராக்குகிறது. திசு வளர்ச்சி விகிதத்தை சீராக்கினால் டயபெட்டிக் நியூரோபதி சம்பந்தப்பட்ட அல்லது டயபெட்டிக் அல்சர் சம்பந்தப்பட்ட நோய்க்கு கூட மிகச்சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும் அது அப்படிங்கிறதுனால அது சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. அதே போல் சர்க்கரை வில்வத்துக்கு இருக்கின்ற இன்னொரு மிக முக்கியமான குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஸ்டூல் சாஃப்ட்னர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இது ஒரு மலமிளக்கி. பொதுவாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கு மலம் கழிக்கவில்லை என்றால் லாக்ஸேட்டிவை சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். அது என்ன ஆகும், 1க்கு 2 முறை தண்ணியாக மோஷன் போகும், திருப்பி அடுத்த நாள் இதே பிரச்சனை வரும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மலமிளக்கியாக சர்க்கரை வில்வம் செயல்படுவதனால சிறு குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை யார் வேண்டுமானாலும் இதை உபயோகப்படுத்தலாம். எனவே நேயர்களே, சர்க்கரை வில்வத்தை பொறுத்தவரையிலும் பேருக்கேற்றான் மாதிரி உடலில் நிறைய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மூலிகை. இதை ஒரு மருந்தாக அல்ல, ஒரு உணவாக தினசரி உண்ணும்போது அல்லது ஒரு தேநீராக பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கத்தை நாம் வைத்து கொண்டாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.